வணக்கம். த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்லேருந்து சில வார்த்தைகளை பார்க்கலாம். நாட் பார்ட்டி டைம் எட், இன்னும் கட்சிக்கான நேரம் வரவில்லை. டைரக்டர் டாட் எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரப்போசஸ், இயக்குனரும் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகர் தெரியப்படுத்துகிறார், முன்மொழிகிறார். ஆக்டர் சன் விஜய் டிஸ்போசஸ், நடிகரும் மகனுமான விஜய் அதை மறுக்கிறார். த விஜய் டெவலப்மெண்ட் கம்ஸ் ஜஸ்ட் a week after a letter surfaced suggesting that Rajinikanth would not enter politics due to health concerns. ரஜினிகாந்த் பாலிடிக்ஸில் அரசியலில் நுழைய மாட்டார். டியூ டு ஹெல்த் கன்சர்ன்ஸ், உடல்நல பிரச்சனையின் காரணமாக. எதில் இருந்தது, எப்படி இந்த நியூஸ் இருந்தது? ஒரு லெட்டரில் இந்த விஷயம் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. ஸோ அதை தொடர்ந்து அது ஒரு வாரத்துக்கு பிறகு விஜயோடைய முன்னேற்றம், விஜயோடைய வளர்ச்சியை பற்றிய ஒரு செய்தி வந்தது. என்ன? சென்னை, ஃபர்கெட் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார், கமலஹாசன் அரசியலில் இருக்கிறாரு. இதை பற்றிய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டு இப்போ மக்கள் மனதில் யாரோட விஷயம் ஞாபகத்தில் இருக்குன்னா, இட் வாஸ் பஸ் அபவுட் தளபதி விஜய். தளபதி விஜயை பற்றிய செய்தி தான் ஓடிட்டுருக்கு. தட் டாமினேட்டட் த ஹெட்லைன்ஸ் ஆன் Thursday. வியாழக்கிழமை தலைப்புச் செய்திகளில் முன்னோடியாக இருந்தது தளபதி விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஆஸ் நியூஸ் எமர்ஜ்டு, ஒரு செய்தி வெளிவந்தது. என்ன? தட் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஹாஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் இன் த ஆக்டர்ஸ் நேம். விஜயுடைய பெயரில் ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்தி வெளியானது தான் Thursday நியூஸில் ஹைலைட்டு. இங்கே பஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, எமர்ஜ்டு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் நமக்கு பார்த்தோன்னே அர்த்தம் புரியலை அப்படின்னா சில சமயம் அர்த்தத்தை கெஸ் பண்ணிக்கலாம். புரியலை அப்படின்னா ஜஸ்ட்டு உடனே இந்த இருக்குல்லையா, இப்படி போட்டோம் அப்படின்னா இங்கே அந்த வார்த்தைக்கான ஸ்பெல்லிங்கை டைப் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே அதனுடைய மீனிங்கும் வந்துடும். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டே இப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூஸில் நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த நியூஸை படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ எப்போவுமே இங்கிலீஷ் நியூஸை திரும்ப திரும்ப வாசித்தோன்னா நம்மளுக்கு நிறைய ஒக்காபுலரிஸ், ஏன்னா ஒரு வார்த்தைக்கு மீனிங் பார்க்க போய் இன்னும் நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய செய்திகளை வாசிக்க அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான ஃபெமிலியர் வேர்ட்ஸ் ஆகிடும். இன்னொன்று, அந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கும் நம்ம நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் நியூஸ் பேப்பரில் இருக்கிற வாக்கியங்களை பார்த்து. ஹோவெவர், எப்படி இருந்தாலும் எக்ஸைட்மெண்ட் அமங் ஹீஸ் லேக்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ், அவருடைய லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய ஆர்வமும், கன்ஸ்டர்னேஷன் அமங் பண்டிட்ஸ் அப்படின்னா அவருடைய செய்தி தொடர்பாளர்கள், அவங்கக்கிட்ட ஒரு கவலை, குழப்பம் இருந்தது. அது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. வாஸ் ஸ்டாப்டு பை ஈவினிங் when it came to light. சாயங்காலத்துக்குள்ளே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்தது. when it came to light, வெளிச்சத்துக்கு வந்தது. எது வெளிச்சத்துக்கு வந்தது? that the party was registered by his father, director எஸ்.ஏ. சந்திரசேகர். அவருடைய தந்தையினால் அந்த கட்சி பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படிங்கிறது விஷயம் நமக்கு வெளிவந்தது. விஜய் disavowed the party in a statement. அவர் மறுத்தார். and made it clear he had learnt of the development through media reports. நல்லா கிளியராக புரிய வச்சார். இந்த விஷயத்தை பற்றி, இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஷயத்தை பற்றியே அவர் மீடியா ஊடகங்களின் செய்திகள் வழியாக தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. The development comes just months before assembly elections are due in தமிழ்நாடு. இப்போ இது வந்திருக்கிற நேரம் என்ன? கூடிய சீக்கிரத்தில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது, அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி இந்த டெவலப்மெண்ட் வந்திருக்கு. while விஜய் had made no secret of his political aspirations. விஜய் அவருடைய அரசியல் ஆர்வத்தை பற்றி எந்த ரகசியமும் வச்சுக்கிறதில்ல. his recent movies being littered with political references. அவருடைய சமீபத்திய படத்தில் கூட லிட்டர்டுன்னா அங்கங்கே அதை பற்றிய அரசியலை பற்றிய குறிப்புகள் இருக்கும். His entry into the field was not expected in 2021. அவருடைய அரசியல் பிரவேசம் நாட் எக்ஸ்பெக்டடு 2021 எலெக்ஷனில் இருக்காது அப்படிங்கிறது மட்டும் உறுதி.
yet Chandrasekhar, who launched Vijay in films. சந்திரசேகர் அவருடைய தந்தை தான் அவரை ஃபிலிம்ஸில் படங்கள்ல எல்லாம் அறிமுகப்படுத்தினார். ஃபோர்ஜ்ட் அகடின்னா ஃபேக்காக அல்லது அவராகவே விஜயோட நாலேஜ் இல்லாமலே அவர் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறத பற்றி எலெக்ஷன் கமிஷனுக்கு பேப்பர் சப்மிட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியோட பேர் அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம். Soon after the news emerged, Vijay issued a firm statement stating that he had learned of his father's actions only through media reports. அந்த நியூஸ் வெளிவந்த கொஞ்ச நேரத்திலேயே விஜய் ஒரு உறுதியான ஒரு அறிக்கை வெளியிடுறார். என்ன? ஸ்டேட்டிங் தட் he had learned of his father's actions, அவருடைய அப்பாவின் செய்கையை பற்றி மீடியா ரிப்போர்ட்ஸ் வழியாக தான், ஊடகங்களின் வழியாக தான் தெரிஞ்சுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தட் ஹீ ஹேட் நோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கனெக்ஷன் வித் அ பார்ட்டி ரெஜிஸ்டர்ட் பை ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா பதிவு செய்திருக்கிற பார்ட்டியை பற்றி இவருக்கு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அட்ரஸிங் ஹிஸ் ஃபேன்ஸ் ஹி செட், அவருடைய ரசிகர்களை அட்ரஸ் பண்ணுறாரு. அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் இட் ஹாஸ் பீன் ஸ்டார்டட் பை மை ஃபாதர், எங்கள் அப்பாவால் தொடங்கப்பட்டதுங்கிறதுனால மை ஃபேன்ஸ் நீட் நாட் ஜாயின் த பார்ட்டி ஆர் ஒர்க் ஃபார் இட். எங்கள் அப்பாவால் தொடங்கப்பட்ட கட்சிங்கிற ஒரே காரணத்தினால என்னுடைய ரசிகர்கள் அந்த கட்சியில் சேரணுமோ அல்லது அந்த கட்சிக்காக உழைக்கணுமோங்கிற இது கிடையாது. த பார்ட்டி ஹேஸ் நத்திங் டு டூ வித் அஸ் ஆர் அவர் ஆர்கனைசேஷன். அந்த பார்ட்டிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நம்மளுடைய அமைப்புக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ரசிகர் மன்றத்துக்கும் அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஃபர்தர் வாண்ட் தட் எனிஒன் அண்டர்டேக்கிங் எனி எஃபர்ட்ஸ் யூஸிங் ஹிஸ் நேம். இன்னொன்று என்ன எச்சரிக்கை விடுறாரு, ஏதாவது ஒரு செயல்பாடுகள் இவருடைய பேரை வச்சோ இவருடைய இமேஜ் ஃபோட்டோ வச்சோ அல்லது அந்த அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் வச்சோ ஏதாவது வந்ததுனாலும், அந்த மாதிரி வேறு ஏதாவது செயல்பாடுகள் நடந்தாலும் அதை would face appropriate action, நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ இவரை எந்த விதத்துலையும் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த கட்சிக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. Responding to Vijay's opposition to the use of his name and images, Chandrasekhar told the New Indian Express that he was actor's first fan. ஸோ மகன் இப்படி சொன்ன உடனே அப்பா என்ன சொல்கிறாரு, அதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணி அதற்கு பதிலளிக்கிறாரு. என்னன்னா, அவனுடைய ஃபோட்டோவையும் நேமையும் யூஸ் பண்ணக்கூடாது, நான் தான் அவனுடைய ஃபஸ்ட்டு ஃபேனே அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஸ்டார்டட் த விஜய் ஃபேன்ஸ் அசோசியேஷன் இன் 1993. விஜய் ரசிகர் மன்றத்தை ஆரம்பித்தது 1993 நான் தான் ஆரம்பித்தேன். ஹீ ஷுட் ஹாவ் ப்ரிவெண்டட் மீ ஆன் த டே, என்ன அன்னைக்கே அவரை தடுத்துருந்துருக்கணும். லேட்டர் ஐ நர்ச்சர்ட் த அசோசியேஷன். நர்ச்சர்ட் அப்படின்னா வளர்க்குறது, தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி. அந்த ஒரு மன்றம் ஆரம்பித்தோன்னா அது வளரணும். ஸோ அந்த இதை வளர்த்தது நான் தான். அண்ட் ட்ரெயின்ட் த யூத் வித் சோஷியல் கான்சியஸ்னஸ், ட்ரெயின் த யூத், இளைஞர்களையும் சமூக அக்கறையோட வளர்த்ததும் நான் தான், பயிற்சி கொடுத்ததும் நான் தான். நவ் ஐ வாண்ட் டு சர்வ் சொசைட்டி இன் எ மோர் எலாபரேட் மேனர். இன்றைக்கி நான் சமூகத்துக்கு இன்னும் ஒரு விரிவான முறையில் பணி செய்யணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரெகக்னைஸ் த யூத் ஹூ ஜாயின் த அசோசியேஷன், அந்த அசோசியேஷனில் சேர்ந்துருக்கிற இளைஞர்களும் அதை தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் திஸ் பிளாட்ஃபார்ம், அதற்காகத்தான் இந்த கட்சியை, பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இந்த கட்சியை குறிப்பிடுது. தோஸ் ஹூ வாண்ட் டு சர்வ் த சொசைட்டி கேன் யூஸ் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ஐ வெல்கம் ஆல், ஹீ செட். சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த கட்சியை ஒரு பிளாட்ஃபார்மாக, இதை ஒரு இந்த அமைப்பை சாதகமாக வச்சுட்டு வேலை செய்யலாம், நான் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஓகே, ஸோ ஒரு சின்ன செய்தி நமக்கு தெரிஞ்ச செய்தியாக இருந்தால் அதில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம எளிமையாக ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம். ஓகே, தேங்க்யூ. இன்னொரு செய்தியில் இன்னும் சில வார்த்தைகளை பார்க்கலாம்.